சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்போ 4 வாக்குச்சாவடிகள்ல இன்னும் வாக்குப்பதிவு தொடங்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்போ அங்க தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க? மற்ற பகுதிகள் எல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்க வாக்குப்பதிவு செய்யறதுக்கு? விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. காலை முதலே ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெறுகிறது. ஏறக்குறைய 276 வாக்குச்சாவடி மையங்கள்ல நடைபெறக்கூடிய இந்த வாக்குப்பதிவு எந்தவித ஒரு அச்சமும் இல்லாமல் பொதுமக்கள் வாக்களிக்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை 7 மணி தொடங்கப்பட்ட வாக்குப்பதிவு ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவாகவே நடைபெறுகிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த நல்லாப்பாளையம் என்ற பகுதியில் தான் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கும். இங்க வந்து மொத்தம் இந்த வாக்குச்சாவடியில் மட்டும் 800 வாக்கு இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய நிலவரப்படி ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் வாக்குச்சாவடி மையத்தில் காத்திருக்கக்கூடிய வாக்களிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சில வாக்குச்சாவடி மையங்கள்ல மட்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காணையில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி மையத்திலையும் அதே போல ஒட்டன் காடுவெட்டி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி மையத்திலையும் காலையில மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பாதிக்கப்பட்டது. அதே போல விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில வந்து தேனி, அதாவது அந்த பள்ளியில் தேனி கூடு கட்டியிருந்ததால் தேனீக்கள் வந்து வெளியேறதை அடுத்து சிறிது நேரம் வாக்குச்சாவடி மையத்தில் வந்து இருவருக்கு அந்த கொசு கடித்தது. அதனை அடுத்து தீயணைப்புத்துறையினர் வந்து அந்த தேன்கூடை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு தற்பொழுது அங்கேயும் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து ஒரு அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு காலை முதலே பார்க்க முடிகிறது. ஆர்வமாக பொதுமக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். காலையில் 7 மணிக்கு திமுகவுடைய வேட்பாளர் வாக்களித்தார். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் பாமக வேட்பாளர் அவருடைய பனையபுரம் என்ற வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த இருக்கிறார். ஏறக்குறைய 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு தொடர்ந்து ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவாக நடைபெறுகிறது. அதே போல எந்தவித ஒரு அச்சமும் இல்லாமல் பொதுமக்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. 220 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. பதற்றமான வாக்குச்சாவடிகள் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து கூடுதல் கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இடைத்தேர்தல் என்பதால் வெளியூரில் இருக்கக்கூடிய பலரும் வாக்களிப்பதற்காக வந்திருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்களும் பலரும் வந்து ஆர்வமாக வாக்களிக்கக்கூடிய காட்சிகளை நம் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அப்படியா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது சார்ந்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கோகுல். குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவர்கள், வேட்பாளர்கள் வாக்களிப்பதும் முக்கியமானவர்கள் வாக்களிப்பதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பாமக வேட்பாளர் வாக்களிக்கக்கூடிய நிகழ்வும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது சார்ந்த விஷயத்தையும் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய விருந்தினர் திரு கார்த்திகேயன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு கார்த்திகேயன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஏன் முக்கியமாக இருக்கிறது? ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தானே என்று இதை நம்ம கடந்து போயிட முடியுமா? ஏன் இதற்கான முக்கியத்துவம் இந்த அளவுக்கு கொடுக்கப்படுது? இல்லை, இது அதற்கு முக்கிய காரணம் வந்து இது நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு மாதத்திற்கு முன்பு பாராளுமன்ற தேர்தல்கள் சரியாக இதே வேளையில் வந்து பாராளுமன்ற தேர்தல்கள் ரிசல்ட்டுகள் வந்து ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும், ஜூன் 4. அப்போது வெளிவந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து இந்தியா கூட்டணி இங்கே பெற்றிருக்கிறது. திமுக தலைமையில் ஒரு 40க்கு 40 தொகுதியும் பாண்டிச்சேரி உள்ளடக்கிய வெற்றியை பெற்று ரொம்ப பாயண்டாக ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்கிறோம். டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை என்றாலும் பிஜேபியினுடைய பெரிய பின்னடைவு வந்து தேசிய அளவில் அவர்கள் மெஜாரிட்டி கிடைக்கப்பெறாத ஒரு நிலையில் தமிழகத்தில் வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பெரிய வெற்றி ஈட்டியதன் பின்னணியில் இந்த தேர்தல் நடக்குது. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கும் இன்று நடக்கக்கூடிய இடைத்தேர்தலுக்கும் இடையில் வந்து பல்வேறு முக்கிய முன்னேற்றங்கள், டெவலப்மெண்ட்ஸ், அதாவது வந்து நிகழ்வுகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராய மரணம் 60க்கும் மேற்பட்டோர் இறந்தது. அதே போல வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை, அப்படி என்று திமுக அரசிற்கு எதிரான வந்து ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம்.
அதே வேளையில் தான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்த ஒரு தீர்மானம், தேசிய அளவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், ஒன்றிய அரசால் விரைவில் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுகிறது. ஸோ இந்த எல்லாவற்றும் பின்னோட்டத்தில் தான் வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஆளும் கட்சியில் சார்பாக வைக்கக்கூடிய வாதம் என்பது ஒரு இடைத்தேர்தல் என்பது அந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு அப்படின்ற அடிப்படையில் தான் அவர்கள் முன்னிறுத்துவார்கள். ஏன்னால் கடந்த 20 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது 3-10 ஆண்டுகளிலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆல்மோஸ்ட் 95% மேற்பட்ட இடைத்தேர்தல்களில் 1-2 தவிர்த்து, அதுவும் வந்து இந்த 2019 அந்த மினி அசம்பிளி போல் என்று சொல்லக்கூடிய 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலை தவிர்த்து பெரும்பாலான தொகுதிகளில் வந்து ஆளும் கட்சி தான் வெற்றி பெறுகிறது. ஸோ அந்த இடைத்தேர்தல் என்பதை அந்த ஆட்சியின் மீதான நன்மதிப்பிற்கான ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அதற்கான ஒரு அளவீடு என்ற முறையில் தான் ஆளுங்கட்சிகள் வந்து அதை கையாளுகிறது. அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி. ஸோ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம், ஆம்ஸ்ட்ராங் கொலை அந்த பின்னணியில் வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு நிலை குறித்தான விமர்சனம், இந்த பின்னணியில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலை மக்கள் வந்து தங்களுக்கு இன்னும் தங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று தங்களுடைய ஆதரவு வந்து அறியவில்லை அந்த சம்பவங்களின் பின்னணியில் என்று தங்களுடைய நலத்திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் பெருவாரியான பெரிய அளவிற்கான வரவேற்பு இருக்கிறது. 3 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்கள், புதிய திட்டங்களை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கார்த்திகேயன், நீங்க சொல்ற இந்த விஷயங்கள், அதாவது சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களோ அல்லது கள்ளக்குறிச்சி விஷயமோ, இந்த விமர்சனங்கள்லாம் எழுவதற்கு முன்பாகவே திமுகவிற்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு திமுக தரப்புல சொல்லப்பட்டாலும் 9 அமைச்சர்களுக்கு அந்த தொகுதிக்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. எதனால இந்த அளவிற்கான ஒரு தீவிரத்தை திமுக காட்டுது? இப்போ அதற்கு பிறகு இந்த நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னாலும் அதற்கு முன்பாகவே இதற்கான முக்கியத்துவத்தை திமுக அதிகரித்ததற்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க வெற்றியில சந்தேகம் இருக்கிறதுனாலயா? இல்ல அது அப்படி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முன்பு இதே போல இடைத்தேர்தல் வந்து இதே போல விக்கிரவாண்டியிலையும் வந்து நாங்குநேரியிலும் நடந்திருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அப்போ மொத்த மந்திரி சபை அங்கதான் இருந்தது. இவர்கள் வந்து 8 அமைச்சர்களை டெபியூட் பண்ணியிருக்காங்க. முக்கிய அமைச்சர்களை வந்து திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து டெபியூட் பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து அவர் வந்து பிரச்சாரத்திற்கு போகவே இல்லை, தவிர்த்து விட்டார். உதயநிதி ஸ்டாலின் உள்ளடக்கிய ஒரு 8-9 அமைச்சர்களை நேரடியாக களத்திற்கு அனுப்பியிருக்கார். இதே போல விக்கிரவாண்டிக்கும் நாங்குநேருக்கும் இடைத்தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் நடந்த பொழுதும் சரி, அதற்கு முன்பாக சங்கரம் கோயில் வந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் வந்து இடைத்தேர்தல் நடந்த பொழுதும் சரி, அவர்கள் 30 அமைச்சர்களுக்கு மேல வந்து இடைத்தேர்தலுக்கே அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய முழு பலத்தையும் அங்கு இறக்குவது என்பதை வந்து நாம் கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். அதற்கு காரணம் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது வெறுமனே வெற்றியாக இருக்கக்கூடாது, அது ஒரு பெரிய வெற்றியாக, ஒரு கிராண்ட் வெற்றியாக இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். ஈரோடு கிழக்குல கூட பார்த்தோம். ஈரோடு கிழக்குல திரு EVK இளங்கோவன் காங்கிரஸ் சார்பாக நிறுத்தப்பட்டாலும் கூட அங்க திமுகவில் தான் அமைச்சர்களும் திமுகவினுடைய அமைப்பும் தான் முழுமையாக களமிறங்கியது. காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதியில் கூட அது எப்படின்னா அவர்களை பொறுத்தவரை இந்த ஆட்சிக்கான நன்மதிப்பை வந்து மக்கள் அளவீடும் ஒரு தேர்தலாக ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க வேண்டும் என்பது ஆளுங்கட்சிகள் தொடர்ந்து செய்கிறார்கள். அது திமுக அதிமுக 2 பேரும் விதிவிலக்கில்லை. நான் அதற்கு தான் உதாரணம் சொல்றேன். இவர்கள் 8-10 அமைச்சர்கள் அமைச்சா அதிமுக 30 அமைச்சர்களுக்கு மேல கூட வந்து ஒரு இடைத்தேர்தலுக்கு அனுப்பியிருக்காங்க.